ரீசெண்டாக ஒரு ட்ரிப் போயிட்டு வந்திருப்போம். ஸோ அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா பிரேக் காலிபர் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குங்க. ஸோ என்னென்னு பார்த்தா பிரேக் காலிபர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டஸ்ட் அடிச்சு கிடந்துச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன். ஸோ இப்படிலாம் தான் பிரேக் சுத்தமாக பிடிக்காதுங்க. ஸோ பிரேக் ஃபெயிலியர் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அப்பப்போ லாங் ட்ரைவ் போகும்போது க்ளீன் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஏபிஎஸ் பிளேட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ எப்படி க்ளீன் பண்ணு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி மைனூட்டான பார்ட்டை WD-40 அடிச்சு க்ளீன் பண்ணுங்க. அப்போ தான் நல்லா க்ளீன் ஆகும். நீங்களே சின்ன சின்ன ஒர்க்கு உங்கள் பைக் பண்ணுவீங்கன்னா ஸோ மறக்காம இந்த டூல் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ யூஸ்ஃபுல்லுங்க. ஸோ எனக்கு இப்போ யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு ப்ராப்ளம் வந்ததில்லை. ஃப்ளிப்கார்ட்லேயே அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 வருதுங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா DM பண்ணுங்கள். லிங்க் ஷேர் பண்ணிடுறேங்க. கேலிபருக்குள்ள 2 டிஸ்க் பேர் இருக்குங்க. ஸோ அதை பார்த்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதாங்க டஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அது டஸ்ட்டாக இருந்தால் பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிக்காதுங்க. ஸோ அதை பார்த்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. பிரேக் பேடை ரிமூவ் பண்ணி ஒரு ட்ரை கிளாத்தில் பார்த்தீங்கன்னா தொடச்சு எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அப்பயே தெரியும் டஸ்ட் வருது. டிஸ்க் கேலிபரில் பிரேக் பேட்ஸில் ரிமூவ் பண்ணிட்டு ஸோ பொறுமையாக WD-40 அடிச்சு க்ளீன் பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் மாட்டிங்க, ரொம்ப அடிச்சிடாதீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா டஸ்ட்லாம் கீழே வந்துடுங்க. ஒரு ட்ரை கிளாத் பார்த்தீங்கன்னா கையிலே வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் க்ளீன் பண்ண அப்படியே தொடச்சிட்டே இருங்க. லாங் டிரைவில் போகும்போது நீங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிரேக்கில் செக் பண்ணிட்டு போங்க. நான் ஒருத்தர் தாங்க வீடியோ எடுத்துருக்கேன். ஸோ அதனால் மாற்றத்தை காமிக்க முடியலங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்க மறக்காம பேஜை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க.